இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த XUV 500 பார்த்தீங்கன்னாக்கா W8 மாடல் 2012 இது ஆக்சுவலா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் உங்களுக்கு. ஸோ இந்த காரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்ப்போம். வீல் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 55ல இருந்து அரௌண்ட் ஒரு 60% வரைக்கும் உங்களுக்கு வந்து வீல் இருக்கு. இப்போ டோர் உள்ள ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்ம என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டோர் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு லைட்டாக அந்த பெயிண்ட் மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் போயிருக்கும். பட் இருந்தாலுமே வந்து இது வந்து பர்ஃபெக்ட் கண்டிஷனில் தான் இருக்குது. எதுவுமே டேமேஜ் ஆகலை உங்களுக்கு. 4 விண்டோ வந்து பவர் விண்டோ வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் ரோ பார்ப்போம் நம்ம. செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னாக்கா சீட்ஸ் இது. சீட்ஸில் வந்து ஒரு சின்ன சின்ன டேமேஜஸ் இருக்குது. பட் இந்த கவரை மாற்றியாச்சுனாக்கா பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்கும். ரன்னிங் கண்டிஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. என்ஜின்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. பட் இந்த மாதிரி உங்களுக்கு அக்சசரிஸான விஷயங்கள்லாம் வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ பூட் பார்ப்போம் நம்ம. ஸோ இப்போ பூட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்காது. ஏன்னா தேர்ட் ரோ நமக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கிறதுனால. ஸோ இந்த தேர்ட் ரோ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 450 to 500 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு ட்ராவலிங்க்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கன்சோல் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. எந்த விதமான இஷ்யூஸுமே கிடையாது. அப்படியே நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம். ஸோ 2012 இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கிடைச்சது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. கீழேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து இதில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே இதில் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி ஏசியோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கூட ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது இங்கே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி ஸ்டோரேஜுக்கு வந்து ஏகப்பட்ட ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி இதுவுமே வந்து ஸ்லைட்டாக உங்களுக்கு வந்து மூவபிள் தான். நீங்கள் ஆம் ரெஸ்ட்டும் கூட. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆக்சுவலாக நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அதை. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து மிரர் வரும் உங்களுக்கு. இதை க்ளோஸ் பண்ணோம்னாக்கா ஆக்சுவலாக இங்கே லைட் ஆஃப் ஆயிரும். இதை ஓப்பன் பண்ணோம்னா லைட் எரியும். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டியில் இருக்குது. ஆஃப் ஆகுதா, ஆன் ஆகுதா? ஸோ அது ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் வந்து ஒன்று இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி சீட்டில் யார் யார் இருக்கான்னு பார்த்துக்கிறதுக்கு ஒரு மிரர் ஒன்று இருக்குது உங்களுக்கு. ஸோ செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைட் இருக்குது உங்களுக்கு. இங்கே ஒரு லைட் இருக்குது. அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு லைட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. லெக் ரூம் பார்த்துங்க எவ்வளோ ஸ்பேஸ் கிட்டத்தட்ட நானே ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் 163 சென்டிமீட்டர் எனக்கே எவ்வளோ ஸ்பேஸ் நிறையா கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ நம்ம என்ஜின் நாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ என்ஜினோட லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே பர்ஃபெக்ட் நம்ம ஷோரூம் கண்டிஷன்லேயே இருக்குது. ஓகே, உங்களுக்கு என்ஜின் நாய்ஸ் பார்த்தாலே தெரியும் வண்டியோட கண்டிஷன் பற்றி. ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச ஆட்கள் இந்த என்ஜின் நாய்ஸை வச்சே வந்து ஜட்ஜ் பண்ணிட முடியும் வண்டி வந்து எந்த அளவுக்கு சூப்பர் கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இந்த XUV 500 பார்த்தீங்கன்னாக்கா 2012 மாடல். ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இது வந்து டீசல் வெஹிக்கிள். கிட்டத்தட்ட வந்து 1,05,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சிங்கிள் ஓனர் உங்களுக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் 6,50,000 கோட் பண்ணுறாங்க. நீங்கள் நேரில் வந்து பேசிக்கலாம். அல்லது நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணியும் நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம். இந்த சிங்கம் கார்ஸில் பார்க்குற எல்லா கார்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நீங்கள் லோன் வந்து நீங்கள் போடுறதா இருந்தால் கூட கஸ்டமர்ஸோட ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி ஆல்மோஸ்ட் 80% வந்து லோனுக்கு வந்து எலிஜிபிள் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஃபெசிலிட்டி நீங்கள் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனல்லேருந்து நீங்கள் வர்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னீங்கன்னாக்கா அதுக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இதே மாதிரி ஏகப்பட்ட காசை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் நிறையா இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல காரோட இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். கூடுமான வரையிலும் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.